முதலிலே சயன கோலம் என்றால் இறைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த புஜங்க சயன மூர்த்தியை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு புஜபல பராக்கிரமம் என்பது கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயரினுடைய சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சயன கோலத்தில் இறைவனை தரிசிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைத்துவிடும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது சயன கோலத்தில் இருக்கார், இறைவனே உறங்கி கொண்டிருக்கிறார், அவரை போய் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வைக்கிறதுனால என்ன நமக்கு நன்மை கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதலிலே சயன கோலம் என்றால் இறைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. காக்கும் கடவுளாகிய அந்த மகாவிஷ்ணு தான் நம்ம பெரும்பாலும் சயன கோலத்திலே பார்க்கிறோம். அவர் உறங்கினால் நம்மை காப்பது எவ்வாறு யோசிக்கணும் இல்லையா? அவர் உறங்குவதே இல்லை, அதுதான் நிஜம். ஆக அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணுவதை விட சயன கோலத்தில் அப்படின்னு சொன்ன இந்த சயன கோலமே பல விதங்களிலே பார்க்கப்படுகிறது. ஜலசயனம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பொதுவாக இறைவனுடைய அந்த 108 திவ்ய தேசங்களையும் வழிபட வேண்டும் சொல்லுவார். நாராயணனுடைய அந்த 108 திவ்ய தேசங்களிலே 106 திவ்ய தேசங்களைத்தான் நம்மால் பார்க்க முடியும். இது போக அந்த வைகுண்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வைகுண்டத்திலே இறைவன் அந்த சயன கோலத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். அப்படியே சயன கோலத்திலே அவர் படுத்துட்டு இருக்கிறத நம்ம வைகுண்ட லோகத்தில் போய் இந்த உடம்போடு நம்மால் பார்க்க முடியாது. திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட பெருமானாக அவர் படித்து கொண்டிருப்பார், அந்த ஆதிசேஷனின் மேல் சயனித்து கொண்டிருப்பார். இதை நிச்சயமா நம்ம இந்த உடம்போடு சென்று பார்க்க முடியாது. அதுபோன்ற கோலங்களைத்தான் நாம் இங்கிருக்கக்கூடிய ஆலயங்களிலே தரிசிக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி என்பது சேருகிறது, மனதிலே நிம்மதி என்று சேருகிறது. இந்த ஜலசயனம் அப்படிங்கிறது அந்த வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போக நிறைய சயனங்கள் என்பது உண்டு. அனந்த சயனம் அப்படின்னு சொல்லுவார். திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அனந்த சயனம் என்று சொன்னால் அந்த அனந்தனின் மேல் அவர் படுத்து கொண்டிருப்பார். அனந்தம் அப்படின்னு சொன்னா எல்லை இல்லாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த அனந்த மூர்த்தியை, அந்த அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு எல்லையில்லாத ஆனந்தம் என்பது கிடைக்கும். ஆனந்தம் என்பது எப்பொழுது கிடைக்கும்? மனதிலே இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள் நீங்கினால் தானே அந்த அனந்தமான எல்லையற்ற அந்த ஆனந்தம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது போக வீரசயனம் என்பது உண்டு. இங்க திருவள்ளூர் அப்படின்னு சொல்லுவார். சென்னை அருகிலே இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூரிலே பார்த்தோம்னா அவர் வீரசயன மூர்த்தியாக படுத்து கொண்டிருப்பார். அதே மாதிரி தர்பசயனம் அப்படின்னு சொல்லுவார். இந்த தர்பசயனம் என்பதை எங்க பார்க்கலாம் சொன்னா, அந்த தர்பத்தின் மேல் படுத்து கொண்டிருப்பார். அதாவது ராமபிரானே அந்த இடத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக வடிவெடுத்தார் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். ஆக அந்த லக்ஷ்மண பெருமாள் அவருக்கு தர்பாசனத்தை கொடுக்க அதிலே அந்த தர்பசயனமாக படுத்து கொண்டிருப்பார் ராமபிரான் என்பது நாம் அந்த திருப்புலானி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த க்ஷேத்திரத்திலே பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு விதமான சயன மூர்த்தியாக நாம் தரிசிக்கிறோம். இது போக புஜங்க சயனம்னு சொல்லுவார். புஜங்க சாயி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? புஜங்க சயனம் என்று சொன்னால் இந்த புஜத்தினை கொடுத்து, இப்படி புஜத்தினை சப்போர்ட்டா கொடுத்து அப்படி படுத்துக்கிட்டு இருப்பார். அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீரங்கம் சொல்றோம் இல்லையா, அங்க புஜங்க சயனமாக நாம் அவரை தரிசிக்க முடியும். இப்படி தரிசிப்பதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்னா, நம்முடைய உடலானது ஆரோக்கியப்படுகிறது. அந்த புஜங்க சயன மூர்த்தியை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு புஜபல பராக்கிரமம் என்பது கிடைக்கிறது. அதை யாரு ஸ்தாபிதம் பண்ண அந்த இடத்துல நமக்கு தெரியும் தானே. விபீஷண பெருமாள் அங்கிருந்து எடுத்துட்டு வரார். எங்க ஸ்ரீரங்க ரங்கநாதரை எப்படி எங்கேருந்து எடுத்துட்டு வரார்? ராமபிரான் அவருக்கு கொடுத்த அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வரும்போது அவர் அந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலேயே பள்ளி கொண்டு விடுகிறார் அல்லவா. இப்படி அங்கே புஜங்க சயன மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பத்திர சயனம் அப்படின்னு சொல்லுவா. வடபத்திர சாயின்னே பேரு. பத்திரம்னு சொன்னா இலை, வடம்னு சொன்ன வடவிருட்சம்னு சொன்ன ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய இலையிலே படுத்து கொண்டிருப்பது போல வடபத்திர சாயி என்றே அவருக்கு பெயர். அது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே. இப்படி பல இடங்களிலும் பல சயன மூர்த்திகளாக காட்சி அளிப்பார். அவ்வளவு ஏன், நம்ம சிதம்பரம் நடராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்றோமேயானால் அங்கே திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு சொல்லுவார். அந்த திருச்சித்திரக்கூடத்திலே கோவிந்தராஜ பெருமாளாக எப்படி சயனித்துக் கொண்டிருப்பார் தெரியுமா? போக சயன மூர்த்தி அப்படின்னே சொல்லுவார். அப்படி ஒரு சயன மூர்த்தியாக அவரை போய் பார்க்கும் பொழுதே நமக்கு அத்தனை மெய் சிலிர்க்கும். ஒரே இடத்திலேயே நின்று கொண்டு இந்த புறம் நடராஜரையும் அந்த புறம் கோவிந்தராஜனையும், அந்த இரண்டு ராஜர்களையும் ஒன்றாக தரிசிக்கக்கூடிய இடமாக அந்த சிதம்பரம் க்ஷேத்திரமானது அமைந்திருக்கிறது. இரண்டு ராஜாக்களையும் ஒரே நேரத்திலேயே நாம் தரிசிக்க
தரிசிக்க முடியும். அதனால் தரிசிப்பதனால் எனக்கு என்ன சார் நன்மை கிடைச்சிடும்னு சொன்னால் அவரவருடைய மனமானது ஆனந்தப்படுகிறது. நம்ம வீட்டில் பொதுவாகவே எடுத்துப்போமே, நம்ம ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு சயனத்தில் உட்காந்துட்டு யோசிப்போம் தெரியுமா. அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் தெரியுமா. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்து அப்படி சாஞ்சி படுத்துட்டு யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்கும் தெரியுமா. சாமானிய மனிதர்களாகிய நமக்கே அப்படி ஓய்வாக அமர்ந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்கும் பொழுது இறைவனானவர் அந்த கோலத்திலேயே காட்சி அளிக்கும் பொழுது அந்த நேரத்திலே நாம் சென்று அவரை தரிசிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுகிறது. நமக்கு பிரச்சனைகள்ங்கிறது பல விதத்திலும் வரலாம். ஒரு சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுங்கிறது இருக்கலாம், ஒரு சில பேருக்கு எதிரிகளால் பிரச்சனை என்பது இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை என்பது இருக்கலாம். இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு சில பேருக்கு குடும்பத்திலே தொல்லை என்பது இருக்கலாம், பிள்ளைகளால் பிரச்சனை என்பது இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படுத்து கொண்டிருக்கின்ற அந்த பள்ளி கொண்ட பெருமாளை சென்று நாம் தரிசிக்கும் பொழுது, அதுவும் எப்படி அந்த பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கிறார் அல்லவா, அது பாம்பு என்று நாம் எண்ணுவதை விட அது ஞானத்தை தரக்கூடிய ஒரு உருவமாக இருக்கிறது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த நேரத்திலே நம்முடைய பிரச்சனை தீர்வதற்கான ஞானம் என்பது நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இப்படி படுத்து கொண்டிருக்கின்ற சயன கோலத்திலே இருக்கின்ற பெருமாளை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி கிடைத்து விடுகிறது என்பதுதான் இந்த கேள்விக்கான நேரடியான பதில். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.